வெல்கம் டு போர்ட் எக்ஸாம் மேக்ஸ் யூடியூப் சேனல். டெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அளவீடுகளில் நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். இப்படி ஒரு பிக்சர் கொடுத்து இதோட சுற்றளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இதே பார்ட் இங்கே இருக்கும். ஸோ இது இங்கேயும் 7 தான். அப்போ இது மொத்தமாக 28. அப்போ இங்கே 7 போயிடுச்சுன்னா மீதம் இங்கே வந்து என்ன இருக்கும்னா 21 இருக்கும். அப்போ இங்கே 21 இந்த பார்ட் இந்த இதோட மேல் பக்கமா இன்னொரு பக்கமும் 21 தான் இருக்கும். ஸோ இங்கேயும் 7 இருக்குமா. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 7 ப்ளஸ் இந்த சைட் 28, அடிப்பக்கம் 28 தான். அடுத்து இந்த சைட் பாருங்க 7, மேல் பக்கம் இங்கே வரைக்கும் 21 மொத்தமாக இது 28, இது வரைக்கும் இது என்ன இருக்கும் 21. அதே மாதிரி இங்கே இது வரைக்கும் 7 இருக்குமா. அப்போ இந்த சைடு என்னவா இருக்கும் 28ல் 7 போச்சுன்னா 21, இந்த பக்கம் 21 எல்லாமே எழுதியாச்சா. 7 28 28 7 21, இங்கே ஒரு 21 எழுதலாம். ஸோ இது மொத்தமாக ஆட் பண்ணுங்க. எப்படி எழுதலாம் 28 28 7 + 21 28 7 + 21 28. அப்போ 4 × 28, 8 4s are 32, 2 remaining 3, 2 4s are 8, 8 + 3 11, 112. ஸோ இதோட சுற்றளவு 112. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 41 இன்ச் எல்இடி டிவி. ஸோ இதோட மூளை விட்டு என்ன இருக்குன்னா 49, இதோட உயரம் 9 கொடுத்துருக்காங்க. நம்ம அடிப்பக்கம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ஒரு செங்கணும் முக்கணுமா இருக்கா. அப்போ இது எப்படி இல்லைன்னா கர்ணம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு உயரம் ஸ்கொயர் ப்ளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயர், எதிர்பக்கம் ஸ்கொயர் பை அடிப்பக்கம் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர். நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை வச்சுட்டு √41² - 9² 41 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம். 41 × 41 1 4 1 4s are 4, 1 4s are 4, 4 + 4 8, 4 4s are 16, 1681 மைனஸ் 9 ஸ்கொயர் வந்து 81. ஸோ 1681 81 போயிடுச்சுன்னா 1600. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தீங்கன்னா 4 × 100 அந்த கணக்கு வரும். 4 4 4 × 4 × 10 × 10, இப்போ 40. எக்ஸோட வேல்யூ 40. ஒரு இணைகரத்தோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க. அதோட உயரம் எப்படி இருக்கும்னா அதோட அடிப்பக்கத்துல 3ல் 1 பங்கு இருக்குமா. ஸோ இதை அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 மடங்கு உயரத்தை 3 மடங்கு பெருக்குன்னா நம்மளுக்கு அடிப்பக்கம் கிடைச்சிடும். இப்படியே வச்சுக்கலாம். ஸோ இணைகரத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன, A = B × H. A என்ன கொடுத்துருக்காங்க 507. B நம்ம என்ன எடுத்துக்கலாம், B அப்படியே வச்சுக்கலாம். பிக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம் 3H சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3H × H. அப்போ 507 இந்த பெருக்கல்ல இருக்க 3 கீழே இருந்துச்சுன்னா வகுத்தில் ஆகிடும். H² அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 3 3 மீது 2, 6 3 18, மிச்சம் 2, 9 3 27. அப்போ H² வந்து 169. அப்போ ஹச்சோட வேல்யூ என்னவா இருக்கும் 13. 169க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 13. ஹச்சோட வேல்யூ 13ன்னு கிடைச்சிச்சு. இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 13 × H 13 × 3 சாரி 3 × 13 3 × 13 பெருக்குனீங்கன்னா 39. அப்போ பியோட ஆன்சர் வந்து 39. ஒரு சதுரத்தின் பக்க அளவு இருமடங்கு ஆகும்போது அதன் பரப்பளவு எவ்வளவு ஆகும் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சதுரம், இதோட பக்க அளவு 2ன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ பக்கம்னா இதோட பரப்பளவு என்ன வரும் A², எல்லா பக்கமும் 2 இருக்குமா, A² 2 × 2 4. இதே இதோட பக்க அளவு டபுள் மடங்கு ஆகுது. அப்போ இதை 4ன்னு வச்சுக்கோங்க. பக்க அளவு 4ன்னு ஆகுதுன்னா இப்போ A² என்ன வரும் 4 × 4 16. அப்போ ஒரு சதுரத்தோட பக்க அளவு இருமடங்கு ஆகும்போது அதோட பரப்பளவு எப்படி மாறுது
4 × 16 எத்தனை மடங்கு ஆகுது? 4 மடங்கு. 4 4s are 16, 4 மடங்கு ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து 4 மடங்கு. ஃபிஃப்த் சம், ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. இதோட பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஏசியோட வேல்யூ தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹச் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8, இந்த சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அடிப்பக்கம் தெரியாது. இது வந்து ஒரு செங்கோண முக்கோணமா இருக்கா? அப்போ எப்படி வரும்னா கர்ணம் ஸ்கொயர் 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இல்லை இதை ஏன்னு வச்சுக்கலாம். ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வருமா? நம்ம ஏ தான் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் 100 மைனஸ் 64 36. ஏ ஸ்கொயர் வந்து 36னா ஏயோட வேல்யூ 6. ஸோ இந்த வேல்யூ வந்து 6ன்னு கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு இந்த பக்கம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதே மாதிரி இது வந்து ஒரு செங்கோண முக்கோணமா இருக்கா? 2. அப்போ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர், இது வந்து பின்னு வச்சுக்கலாம், ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ 17 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். 17 17 17 17 7 7 49, மிச்சம் 4, ஓரேழு 7 ஓரேழு 7 7 + 7 14, 14 + 4 18, 8 கேரியன் 1 ஓரோன்னு 1 1 + 1 2 289. 289லேருந்து 64 கழிங்க. 64 கழிச்சா 3 2 சாரி 5 5 2 2 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 225ன்னு கிடைக்கும். அப்போ பியோட வேல்யூ என்ன இருக்கும்? 15. ஸோ இதோட வேல்யூ வந்து 15. இப்போ நம்மளுக்கு அளவு தெரிஞ்சிருச்சா? இப்போ முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து ½ × b × h. ½ பியோட வேல்யூ இங்கே 15, இங்கே 6. அப்போ மொத்தமாக என்ன வரும்? 21. இதோட அடிப்பக்கம் வந்து 21 இன்ட்டு உயரம். உயரம் என்ன கொடுத்துருக்காங்க? 8. ஓ2 2 4 2 8 21 × 4 84. 84 இதோட ஆன்சர். ஒரு வட்ட வடிவ பாதை கொடுத்துருக்காங்க. அதோட ஆரம் வந்து 76. அதுலேருந்து 2 மீட்டர் வித்து இருக்கு. ஸோ அப்போ கேபிட்டல் ஆர் பெரிய வட்டத்தோட ஆரம் என்ன இருக்கும்னா 78. ஸோ இப்போ ஆரம் தெரிஞ்சிருச்சு. அதோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். பெரிய ஆர் ஸ்கொயர் மைனஸ் பெரிய வட்ட ஆரத்தின் ஸ்கொயர் மைனஸ் சின்ன வட்டத்தின் ஆரம். இது எப்படி எழுதிக்கணும்னா 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இப்போ பெரிய ஸ்கொயர்னா 78 ஸ்கொயர் மைனஸ் 76 ஸ்கொயர் 22/7 இன்ட்டு இது வந்து எப்படி எழுதுனா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அது எப்படி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா? இது எப்படி எழுதலாம்னா 78 ப்ளஸ் 76 78 மைனஸ் 76 22/7. இப்போ 78 76 கூட்டினீங்கன்னா 8 + 6 14 கேரியன் 1 7 + 7 14 15 154 இன்ட்டு 78லேருந்து 76 போச்சுன்னா 2. இப்போ 7ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 7 14 கேரியன் 1 7 14. இப்போ 22 × 22 484 22 ஸ்கொயர் இன்ட்டு 2 பெருக்குனீங்கன்னா 4 2 8 8 2 16 கேரியன் 1 4 2 8 8 + 1 9 968. இதுதான் ஆன்சர். செவன்த் சம் பார்த்தீங்கன்னா ஒரு இணைகரத்தோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க. அந்த இணைகரத்தோட பரப்பளவு கொடுத்துட்டு அதோட உயரம் எப்படி இருக்கும்னா அடிப்பக்கத்துலேருந்து 4 மடங்கு இருக்குமா. அதோட அடிப்பக்கத்தில் 4ன் 1 மடங்கு தான் அது உயரம் இருக்குமா. அதை எப்படி எடுக்கலாம்னா 4h, அதாவது உயரத்தை 4 மடங்கு வச்சாதான் அதோட அடிப்பக்கம் கிடைக்குமா. ஸோ இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? a × a = b × h. நம்ம பிக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா 4h. ஏயோட வேல்யூ வந்து 400 இன்ட்டு h.
இப்போ 4 வந்து இப்போ வகுத்தலில் கொண்டு வந்தீங்கன்னா 1 நாங்க 4 1 நாங்க 4 100ன்னு வருமா? அப்போ h ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. அப்போ ஹச்சோட வேல்யூ வந்து 10. இப்போ இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு 10 40. அடிப்பக்கத்தோட வேல்யூ வந்து 40. அளவுள்ள ஒரு பூமாலை சுற்றுறதுக்கு எவ்வளோ மீட்டர் நீளம் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பூமாலை கொடுக்கறதுக்கு. ஸோ சுற்றளவு ஃபார்முலா 2πr 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. ஆரத்தை நம்ம 2.5 போல் 5/2ன்னு வச்சுக்கலாம். அப்போ தான் அடிச்சு கொடுக்க ஈஸியாக இருக்கும். 1 2 7 2 7. இப்போ 22 இப்போ 5 பெருக்குனீங்கன்னா 10 1 கேரியன் 10 11 110 110 டிவைடட் பை 7ன்னு வரும். அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 7 7 மிச்சம் 4 இருக்கும். 7 35 மிச்சம் 5 இருக்கும். ஸோ புள்ளி வச்சோம்னா ஒரு 0 50ன்னு வரும். அப்போ 7 7 49. ஸோ இதான் அதோட ஆன்சர். அதுக்கு போயிட்டே இருக்கும். நான் 1 கேரியான் திரும்பி 10 1 7 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதான் ஆன்சர். நைன்த்து சம் ஒரு சரிவகம் கொடுத்துருக்காங்க. இந்த சரிவகத்தில் டிஇ கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. ஸோ நம்மளுக்கு கர்ணம் இருக்குது, உயரம் இருக்குது, அடிப்பக்கம் மட்டும் தெரியாது. ஸோ கர்ணத்து ஃபார்முலா போடலாம். அப்போ 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 144 மைனஸ் இந்த பக்கம் இருக்க 9 ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 81 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். கழிச்சிங்கன்னா 4 ஒன்று போச்சுன்னா 3, 14 8 போச்சுன்னா 6. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 63. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது வந்து முழு ஸ்கொயராக இல்லை, பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லை. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 63க்கு ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா 9 7s are 63. அப்போ 9 வந்து ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே விடலாமா? 3 3s are 9 தானே. ஸோ இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 9 ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 3 இன்ட்டு ரூட் 7. அப்போ 3 இன்ட்டு ரூட் 7ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.645. இப்போ இந்த 3யை 2.645ல் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 5s are 15 1 carry on. 3 4s are 12 12 plus 1 13 திரும்பி 1 carry on. 6 3s are 18 18 plus 1 19 1 carry on. 2 3s are 6 6 plus 1 7. இங்கே டெசிமல் இருக்குது. ஸோ இங்கே டெசிமல் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 7.935 சம்திங்கில் தான் வரும். ஆப்ஷனில் எது அந்த ரேஞ்சில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். டென்த்து சம் பார்க்கலாம். டென்த்து சம் ஒரு சாய் சதுரம் கொடுத்துருக்காங்க. ஒரு சாய் சதுரத்தோட ஒரு மூலை விட்டம் வந்து 13, இன்னொரு மூலை விட்டம் வந்து அதோட 2 மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 13 2ஆல் பெருக்கணும்னா 26. அப்போ D1 வந்து 13, D2 வந்து என்ன இருக்கும் 26. ஸோ இதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட நீச்சல் குளத்துக்கு மெருகூட்டுறதுக்கு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ஆகுதுன்னா காஸ்ட் வந்து 15 ரூபாய் ஆகுதான். 15 ரூபாய் ஆகுதான். அப்போ மொத்தம் இந்த நீச்சல் குளத்துக்கு மொத்தம் மெருகூட்டுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு பரப்பளவு கண்டுபிடிச்சிக்கலாம். பரப்பளவு ஃபார்முலா A = D ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2. சரிங்களா? இப்போ ½ இன்ட்டு D1 என்னது 13, D2 என்னது 26. இப்போ அடிச்சு கொடுத்தோம்னா 13 13 13 169. இப்போ பரப்பளவு வந்து 169. நம்மளுக்கு இதுக்கு வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். 169 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இதுக்கு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 15 ரூபாய் ஆகுதான். அப்போ இதுக்கு மொத்தத்தையும் 15ஆல் பெருக்கணும். 169 இன்ட்டு 15. அப்போ பெருக்கணும்னா 10ஆல் பெருக்கணும்னா 1690 ப்ளஸ் 5ஆல் பெருக்கணும்னா 5 கூட்டினீங்கன்னா 5 13 16 15 2535 ரூபா காஸ்ட் ஆகும். லெவன்த்து சம் இந்த ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க. இந்த உருவத்தோட சுற்றளவு அதாவது பெரிமீட்டர் என்னன்னா 36.
இதோட பக்க அளவு அந்த ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பக்க அளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சுற்றளவு 36ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இதோட எத்தனை இருக்கு? 1 2 3 4 4 கால்வட்டம். அப்போ 4 கால்வட்டம்னா என்ன எப்படி இருக்குன்னா ஒரு முழு வட்டம் ஆயிடுமா. அப்போ முழு வட்டத்தின் சுற்றளவு ஃபார்ம் வந்து 2/r. 2/r ப்ளஸ் நீங்கள் கால்வட்டம் 1/4 × 4 போட்டாலும் இந்த 4 4 கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ 4 கால்வட்டம் அப்படி போட்டு 2/r போடுவோமா. அப்போ இந்த 4 4 கேன்சல் ஆகிடும். இப்போ ஹோல் வட்டம் அது முழு வட்டம் அது. அடுத்து இந்த சதுரத்தோட சுற்றளவு ஃபார்முலானது 4a. இப்போ 36 × 2/r. இப்போ இதோட ஆரம் வந்து என்ன இருக்கு? வட்டத்தோட ஆரமும் ஏ தானா. அப்போ 2πa + 4a. 36 × 2 × 22/7 a + 4a. சரிங்களா. 44a / 7 + 4a. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. இங்கிட்ட 36 இருக்கும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36 × 7 இந்த பக்கம் இருக்க 7 இங்கிட்ட வந்துடும். இது எல்சியம் எடுத்திங்கன்னா 44a + 4 7 28 28aன்னு வரும். 36யும் 7யும் பெருக்கணும். 6 7 42 2 மிச்சம் 4 7 3 21 21 + ஒரு 4 25 252 வரும். ஈக்குவல் டு 44 + ஒரு 8 64 72 வரும். 72a. ஓகேங்களா. இப்போ இந்த 72ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2ஆம் வாய்ப்பாடில் அடிச்சு கொடுத்தா 1 2 தடவை 6 தடவை, இங்கே 3 தடவை 6 தடவை. 6ஆம் வாய்ப்பாடில் அடிச்சு கொடுத்தோன்னா 6 தடவை, இங்கே 2 1. 3ஆம் வாய்ப்பாடில் அடிச்சு கொடுத்தா இங்கே 2 இங்கே 7 7/2. அப்போ 3.5. ஏவோட வேல்யூ வந்து 3.5. 12th சம் இந்த உருவத்துக்கு சுற்றளவு மற்றும் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இது வந்து 2 கால்வட்டம் ப்ளஸ் ஒரு செவ்வகம் இருக்கு. ஸோ 2 கால்வட்டத்துக்கும் ஒரு செவ்வகத்துக்கும் சுற்றளவு கண்டுபிடிச்சு 2 கால்வட்டத்துக்கும் செவ்வகத்துக்கும் பரப்பளவு கண்டுபிடிச்சு ஆட் பண்ணி போட்டிங்கன்னா அது ஆன்சர். நீங்களே செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் என்ன ஆன்சர் வருதோ அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக இந்த பார்ட் 5 வீடியோவில் 12 சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.